இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானகி அம்மாவோட சமையலை பத்தி எப்பவும் நீங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் சாப்பிடலான்னு வந்தோம். இது என்னையா சாப்பிட்டு பார்த்தா இப்படி இருக்கு? என்னையா அது? வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு சாப்பாடை போட்டுட்டீங்களே. மன்னிச்சிடுங்க, ஜானகி சமையல் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்ன ஜானகி, நீ சமைக்கிறத சாப்பிட்டா இன்னைக்கு முழுக்க ருசி நாக்கிலேயே இருக்கும். இன்னைக்கு வாயிலே வைக்க முடியல. இல்ல அத்தை, அது என்னாச்சுன்னு தெரியல. என்ன தெரியல? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இப்படியா சமைச்சு போடுறது? உப்பு காரம்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. இது என்னடானா வாயெல்லாம் எரியிற அளவுக்கு இருக்கண்ணி. என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? அண்ணா, அண்ணி ஏன திட்டுறீங்க? யார் சமைச்சாங்களோ அவங்கள தானே திட்டணும். ஏய், தங்கச்சி தானே இந்த வீட்ல சமைக்கும். ஆனா இன்னைக்கு சமைச்சது அக்கா இல்ல, ஏதோ மாயாதான். என்னது, மாயா சமைச்சாளா? ஆமாமா, நாங்க 2 பேரும் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னோம். ஆனா கொஞ்சம் கூட கேட்காம நான் தான் சமைப்பேன்னு இவ சமைச்சா. அண்ணி, மாயா இது வரைக்கும் எதுவுமே சமைச்சதில்ல. இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளிலாம் வந்திருக்காங்க. இந்த நேரம் பார்த்து எதுக்கு அண்ணி மாயாவை சமைக்க விட்டீங்க? இல்ல சிவா, கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான். அண்ணி சமைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா இவதான் நான் தான் சமைப்பேன்னு வீம்புக்குன்னே பண்ணா. நான் கூட ஏதோ சுமாரா செய்வான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி செஞ்சு வச்சிருக்காளே. என்ன மருமகளே, எல்லாத்தையும் சரியா செய்வ நீ. சாப்பாட்டு விஷயத்துல இப்படி பண்ணிட்டியம்மா. வந்தவங்க முன்னாடி அண்ணனோட மரியாதை கெடுக்கணும் தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிருப்பா. இதுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா அறிவு வராதா? உன்னை யார் சமைக்க சொன்னது? இல்ல பெரியப்பா, பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். அதாவது பேசுனா அவ்வளவுதான். முதல்ல உன் கையால சமைச்சு அதை நான் சாப்பிடுவேன் வேற நினைச்சியா நீ? அதுக்கு நான் பட்னி கிடப்பேன்.